Hi students, welcome back to learning journey. இன்னைக்கு செல்ஃப் வேல்யூ அப்படின்னா என்னென்னா, சில பேருக்கு தங்களுடைய திறமைகளை பற்றியே தெரியாது. சில பேருக்கு தங்களுடைய திறமை நார்மலாக சாதாரணமாக இருந்தாலும் அதை ஓவராக நினச்சிட்டும் இருப்பாங்க. ஸோ திறமை இருக்கிறவங்களுக்கு திறமை தெரியாமல் இருக்கிறதும் பிரச்சனை தான். சாதாரண திறமை இருக்கிறவங்க ஓவர் திறமை இருக்குதுன்னு நினைக்கிறதும் பிரச்சனை தான். இதுக்கு செல்ஃப் வேல்யூ பண்ணிக்கலாம். அதாவது காலையில் நம்ம எந்திரிக்கிறோம் அப்படின்னா, ஒரு நோட்டு, ஒரு பேனா, என்ன வேலை நம்ம பண்ணுறோம், காலையிலேருந்து உருப்படியாக என்னென்ன செயல்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதி வைக்கலாம். அப்போ அந்த செயல்கள் நம்ம அந்த ராத்திரி முடிக்கிறப்போ எத்தனை வேலைகள் செஞ்சுருக்கோன்னு நமக்கு அது பார்க்குறப்போ ஒரு பூஸ்டப் எனர்ஜி ஆகும். ஓ, இவ்வளோ பண்ணியிருக்கேனா, இத்தனை திறமை எனக்கு இருக்கா அப்படின்னு. பொதுவாக டீச்சர்ஸு இல்லைன்னா ஒரு இடத்துலேருந்து வேலை பண்ணிட்டு முடித்து அங்கேருந்து வரப்போ இந்த டீச்சர்ஸு இல்லைன்னா லெக்சரர்ஸு அவங்களுக்கு வெளியே வரப்போ சென்ட் ஆஃப் பார்ட்டியெல்லாம் கொடுக்குறச்சு அவங்கள பற்றி நிறைய புகழ் சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த ஸ்டூடெண்ட்ஸு அழுவாங்க, பிரியாவிடை தருவாங்க, அவங்களுக்கு அது கிஃப்ட்டு தருவாங்க. லெட்டர்ஸில் நல்ல நல்ல வார்த்தைகள், அவங்க நல்லா அனுபவித்த வார்த்தைகள் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த லெட்டர்ஸை சேகரித்து எப்போ என்னடா நம்ம என்ன வாழ்க்கை, நமக்கு எந்த திறமை யாருமே புரிஞ்சுக்கலாம் அப்படியெல்லாம் நினைக்கிறப்ப டக்குன்னு இந்த மாதிரியான லெட்டர்ஸு நமக்கு பரிசளித்த கிஃப்ட்ஸு, அந்த நம்மளை பற்றி நல்ல உணர்ந்த ஸ்டூடெண்ட்ஸு, நம்மளால் பலன் பெற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எழுதின பாசிட்டிவான அந்த கடிதங்கள் எல்லாம் இருக்கும் இல்லையா, வீட்டுக்கு வரைச்ச அந்த எல்லாம் படித்து பார்க்குறப்ப நமக்கு ரொம்ப பூஸ்டப் எனர்ஜியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள்.